பேபி ஷவர் மேக்கப்புக்காக புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட ஹேர் ஸ்டைல் இது தான். ஸோ வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலாக மினிமலாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சாரீ வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டிக்கு வந்து மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ரிப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கெட் ரெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டைமும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அறிபறியாச்சு. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கும் முடிச்சாச்சு. சௌரியும் வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் அவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து மேக்கப் போடுறதுனால அவங்களும் வந்து கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிச்சது. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குட்டீஸ் அதுக்கப்புறமா வந்து இங்கே போட்டுட்ருக்க இந்த வளையல். ஸோ அங்கே வந்து ஈவெண்ட்லேயே வந்து வளையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சரியான மழை.